Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் அறிவித்தார். சம்பந்தனின் நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக பிரதமர் மோடி முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே. அண்ணாமலை சொன்னார். பொது வேட்பாளர் கோரிக்கை என்பது அச்சம் தரும் எதிர்காலத்தை கொண்டிருக்கிறது. இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட உள்ள திகதியை இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதற்றம், களத்தில் போலீசார். ஒரு மாத காலத்துக்குள் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவிப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்துவதென கலந்துரையாடி தீர்மானித்துள்ளோம். யார் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த வருடமே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சம்பந்தனுடன் உடன்பாட்டுடன் முன்னோக்கி கொண்டு வந்த அந்த கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நிறைவு செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். திருகோணமலையில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்ற சம்பந்தனின் இறுதி கிரியையில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். சம்பந்தனின் மறைவால் நீண்டகால நண்பரை இழந்துவிட்டேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு நான் புதிய சட்டத்தரணியாக செயற்பட்ட போதே ஒரு சட்டத்தரணியாக நான் அவரை சந்தித்தேன். 1977ஆம் ஆண்டு நானும் சம்பந்தனும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு வந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதிய முறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை காரணமாக மாகாண சபை தேர்தலை பழைய முறையிலேயே நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்காக எங்களுக்குள் உடன்பாடு ஏற்பட்டிருந்தது. பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை வழங்குவதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அங்கத்துவத்தை வைத்துக்கொண்டு இதற்காக போட்டியிட அனுமதிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் போலீஸ் அதிகாரம் இல்லாமல் மத்திய அரசிடமிருந்து வேறு பல அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கும் பிரதான உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம். ஏனைய அதிகாரங்கள் பற்றி பின்னர் கலந்துரையாடலாம். புதிய பரிந்துரையாக அதிகார பகிர்வில் 13வது திருத்தத்தின் கட்டமைப்புக்குள் அதிகபட்ச அதிகாரத்தை பரவலாக்குவதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. மேலும் நவாஸ் ஆணைக்குழு அறிக்கை குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்ட மூலத்தை முன்வைக்க தயார் செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் என்னிடம் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மக்கள் சபை முறை குறித்தும் இப்போது கலந்துரையாடி உடன்பாட்டை எட்டியுள்ளோம். இந்த கலந்துரையாடல்களை முன்னோக்கி கொண்டு சென்று நிறைவு செய்ய நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றார். சம்பந்தனின் நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் மோடியும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே. அண்ணாமலை தெரிவித்தார். திருகோணமலையில் நடைபெற்ற மறைந்த ரா. சம்பந்தனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்ததோடு 91 ஆண்டுகள் இனம் ஒன்றின் விடுதலைக்கான இயக்கத்தில் பணியாற்றிய தலைவர் ஒருவர் மறைந்த துக்கமான தருணத்தில் இணைந்திருக்கின்றோம். அரசியல் தலைவர்களுக்கு எல்லாம் இலக்கணமாக இருந்ததோடு அரசியல் கொள்கையில் நெஞ்சுரத்துடன் நேர்மையாக இருந்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார். அவர் ஒரு சட்டத்தரணியாக இருந்த போதிலும் 1956இல் தமிழரசு கட்சியில் இணைந்து கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்தார். சம்பந்தன் தான் எடுத்த பணியை இயன்ற அளவில் முன்னெடுத்து இங்கிருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அடுத்த கட்ட பிரதிநிதிகளும் தமது பணியை தொடர்ந்து முன்னெடுத்து நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விட்டு சென்றுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பில் சம்பந்தனை 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக சந்தித்த போது எடுத்த புகைப்படத்தினை அவர் மீண்டும் பகிர்ந்து நினைவுகளை வெளிப்படுத்தியுள்ளார். விசேடமாக தமிழர்களுக்கு நேர்மையானதொரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் மோடி உணர்வுடன் வெளிப்படுத்தியுள்ளார். நான் இங்கு நின்று கொண்டிருப்பதற்கான காரணம் தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்தளவு தூரம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கின்றோம் என்பதை வெளிப்பாடாகும்.
அதே நேரம் சம்பந்தன் முக்கிய நோக்கத்துக்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை. அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் மோடியும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவார்கள். அத்துடன் சம்பந்தன் விட்டு சென்ற பணியை முன்னெடுப்பதற்கான அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றும் அண்ணாமலை கூறினார். சமீப காலமாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிக்க வேண்டுமென எழுந்துள்ள கோரிக்கை தொடர்பாக ஆஸ்திரேலியாவை மையமாக கொண்டு இயங்கும் இலங்கை வாழ் தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் ராஜ் சிவநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் பொது வேட்பாளர் கோரிக்கை என்பது அச்சம் தரும் எதிர்காலத்தை கொண்டிருக்கிறது. கடந்த பல தசாப்தங்களாக படிப்படியாக இடம்பெற்ற இன விஸ்தரிப்பு நிகழ்வுகள் தற்போது மிகவும் துரிதமடைந்து செல்லும் நிலையில் அவற்றை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு மிகவும் பலவீன நிலையில் தமிழ் அரசியல் உள்ளது. அதிகார நிர்வாக கட்டமைப்புகளை மீளவும் நிர்மாணிக்க முடியாத நிலையில் வெளிநாடுகளின் ஆதரவை கோரும் நிலை என்பது தமிழ் மக்களின் சுதந்திர உரிமைகளுக்காக கையேந்தும் நிலையாக அமையக்கூடாது. குறைந்தபட்ச நிர்வாக கட்டுமானங்களை பொறுப்பேற்பதன் மூலம் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ளும் பொறிமுறையாக மாற்றிக்கொள்வது அவசியம். இலங்கை அரசு வெளிநாடுகளின் கடன் உதவிகளில் தான் தங்கியிருப்பதால் பெறப்படும் கடன்களை நியாயமான வகையில் பயன்படுத்துதல் அவசியம் என்பதை கடன் வழங்கும் நாடுகள் புரிந்து கொள்வது அவசியமானது. நியாயமான பொருளாதார வளர்ச்சியை எட்ட வேண்டுமாயின் ஜனநாயக அடிப்படையிலான வகையில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்தல் அவசியமாகும். தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் என்பது முற்றிலும் புதிய அனுபவங்களின் பின்னணியில் இடம்பெறுகிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியும் அதன் காரணமாக எழுந்த அறகலையை எனும் மக்கள் எழுச்சியும் நாட்டில் புதிய வரலாற்றினை உருவாக்கிய பின்னணியில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இவ்வாறான ஒரு வரலாற்று பின்னணியில் தமிழ் பொதுச்சபை என்ற பெயரில் தோற்றம் பெற்றுள்ள உங்கள் அமைப்பு இந்த தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்ற முடிவுக்கு சென்றிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களின் எதிர்கால அரசியல் போக்கிற்கு ஊறு விளைவிக்கலாம் என அச்சம் கொள்கிறோம். பொது வேட்பாளரை நியமித்தல் என்ற முடிவை நோக்கி சென்றமைக்கு காரணம் கடந்த கால உறுதிமொழிகளும் ஏமாற்றங்களும் எப்பலனையும் தரவில்லை என்ற முடிவிலிருந்தே ஆரம்பிக்கிறது. இந்த தேர்தல் போட்டி என்பது முடிவு என்பது சிதைந்து செல்லும் தமிழ் அரசியலை தடுத்து நிறுத்தி ஒன்றிணைக்க உதவும் என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளீர்கள். இவ்வாறான முடிவு பேரம் பேசும் பலத்தை அதிகரிக்க உதவும் எனவும் கூறுகிறீர்கள். ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை பொது வேட்பாளரை நிறுத்துவதன் மூலம் ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை கள நிலைமைகள் இன்னும் இதுவரை தரவில்லை. தற்போதுள்ள நிலையில் தமிழ் மக்கள் பல்வேறு கட்சிகள், தலைவர்கள், குழுக்கள் என பிரிந்து நின்றே ஒற்றுமை குறித்து பேசுகின்றனர். பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்களால் கூட ஒரு அணியில் ஒரே கோட்பாட்டில் இணைந்து இக்கோரிக்கையை முன்வைக்க முடியவில்லை. இவ்வாறு பொது வேட்பாளர் குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ் பொதுச்சபை என்ற அமைப்பினரின் செயற்பாடுகள், கருத்துக்கள் ஓர் ஒருமித்த அரசியல் தீர்வை நோக்கிய பாதைக்கு இட்டுச் செல்லும் வகையில், குறிப்பாக இன முரண்பாடுகளை மேலும் உக்கிரப்படுத்தாத வகையில் செயற்பாடுகள் அமைவது அவசியம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படவுள்ள திகதியை இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RALM ரத்நாயக்க தெரிவிக்கையில், ஜூலை 17ஆம் தேதிக்கு பின்னர் தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் எமக்கு கிடைக்கும். அந்த வகையில் தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னாயத்த பணிகளை முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக வாக்காளர்களின் பட்டியலை சான்றுபடுத்துவதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்புக்கான அமைவாகவே தேர்தல் நடத்தப்படவுள்ளது என்றார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரை இரவோடு இரவாக அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக கடமையாற்றும் ராமநாதன் அர்ச்சுனாவை அங்கிருந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதம் வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது.
வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன இரவு 7 மணியளவில் குறித்த கடிதத்தை பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் வழங்க முற்பட்ட போது அதனை ஏற்க மறுத்துள்ள அவர், இது அலுவலக நேரம் அல்ல என தெரிவித்துள்ளார். இதேவேளை வைத்தியசாலை பதில் அத்தியட்சகரை கைது செய்யும் வகையில் வைத்தியசாலையில் சாவகச்சேரி போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை தான் மட்டுமே வைத்தியசாலையில் கடமையில் நிற்பதால் தன்னை கைது செய்து அழைத்துச் சென்றால் அந்த சமயத்தில் வைத்தியசாலையில் ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டால் தானே பொறுப்பு என போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குவிக்கப்பட்டுள்ள போலீசாருடன் அங்கே கூடிய மக்கள் முரண்பட்டிருப்பதாகவும் வைத்தியருக்கு தமது ஆதரவை தெரிவித்து வருவதாகவும் கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு மாத காலத்துக்குள் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளார் என்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்மிக பெரேரா தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் டிபி எடுகேஷனில் கற்கைகளை முடித்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்பது மிக பெரும் கட்சியாகும். தற்போதைய நிலையில் நாட்டு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியாகும். அந்த கட்சியால் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற போது வெற்றி பெறுவதற்கான அனைத்து விடயங்களும் முன்னெடுக்கப்படும். 2 வருடங்களில் எவ்வாறு நாட்டை கட்டியெழுப்பும் முறைமையை காண்பிப்பதாக இருந்தால் 60 நாட்கள் எனக்கு போதுமானதாக இருக்கும். அது மட்டுமின்றி அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் ஒன்றிணைத்து ஒரு திட்டத்தினை முன்வைப்பதற்கும் நான் மட்டுமே உள்ளேன். பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்பதற்கு இன்னமும் 1 மாதம் தேவைப்படலாம். அவர்கள் என்னை தெரிவு செய்தால் நான் அனைத்து தரப்பினருடன் இணைந்து கட்சியின் சார்பில் செயற்பட தயாராக உள்ளேன் என்றார் தம்மிக பெரேரா. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பதவிக்காலத்தை நீடிப்பது பொருத்தமானது என்று தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா ஆரம்பத்தில் தேர்தலுக்கு செல்வதாகவே தீர்மானித்திருந்தார். தற்போது அவருடைய பதவி காலத்தினை 1 ஆண்டுக்கு அதிகரிப்பதற்கான நிலைமைகள் உள்ளன. அரசியலமைப்பு ரீதியாக காணப்படும் இந்த விடயத்தினை பயன்படுத்துவதே பொருத்தமானதாகும். அது ஒரு சாதகமான விடயமாகவே பார்க்க வேண்டியுள்ளது. வரிசை யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாட்டை பாரிய அளவில் தனிநபராக முன்கொண்டு வந்துள்ளார். சர்வதேச சமூகங்கள் அவருக்காக உதவிகள் வழங்கியுள்ளன. தற்போதைய நிலையில் பதவி காலத்தினை அதிகரிக்கும் மனு தொடர்பில் நீதிமன்றமே தீர்மானிக்க உள்ளது. ஒருவேளை பதவி காலத்தை நீடிக்காது விட்டாலும் அடுத்த தேர்தலில் அவரையே ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு உள்ளது. மக்களின் அன்றாட துன்ப துயரங்களை நீக்கியதொரு தலைவராக ரணில் விக்ரமசிங்கா காணப்படுகிறார். குறிப்பாக வடகிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம் மக்கள் ரணில் விக்ரமசிங்காவுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார்.
கடந்த பிரித்தானிய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட அகதிகளை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டம் இடைநிறுத்தப்படுவதாக புதிய பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் தனது கொள்கைகளை அறிவித்த பின்னரே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். TBC Tamil News.